ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்பரில் வந்து கண்டெய்னர் எப்படி வண்டி லோடு ஏற்றுவாங்கன்னு பாருங்களேன். அப்படியே லாரி மேலே அப்படியே தூக்கிட்டு வந்த மாதிரி ஒரு பெரிய வண்டி இருக்குங்க. தூக்கிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அது மேலே அப்படியே உட்கார வச்சிரும் பாருங்களேன். கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி உட்காந்துருச்சு, அவ்வளோதாங்க. இவ்வளோ பெரிய ஜேசிபிங்க அப்படியே தூக்கிட்டு மேலே எடுத்துக்கும். ஹார்பரும் சரி வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் பிளேஸ்லாம் இந்த மாதிரி கண்டெய்னர் லோடு கண்டெய்னர்லாம் இதில் தான் தூக்குவாங்க. மக்களை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம பாய் ப்ரோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய வண்டி இப்படி தாங்க எடுத்துகிட்டு கண்டெய்னர் வந்து கிளம்பிடும். இதுதான் கண்டெய்னர்லாம் வச்சுருக்கிற யாடு. அடப்பாவி நம்மளை மறந்துட்டு போயிட்டானே வண்டிக்காரன். இந்த மாதிரி தான் இங்கே நிறைய வண்டியெல்லாம் இருக்குங்க. இதாங்க செக் போஸ்ட்டு. கண்டெய்னரில் வந்து இந்த மாதிரி யார்டில் இருந்து, அதாவது பேர் வேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இதாங்க இதில் தாங்க லோடு வந்து கண்டெய்னர் வண்டியில் 40 அடி வண்டியில் வந்து போகும். பில்லை கொடுத்துட்டு வர்றப்ப இன் ஆகிட்டு உள்ளே போயிடுவோம். திரும்ப வந்துட்டு உள்ளே செக் பண்ணி நம்ம கண்டெய்னர்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பில்லை காமிச்சோம் அப்படின்னா அந்த பெரிய வண்டியிலேருந்து வந்து எடுத்து மேலே வச்சுருவாங்க. இப்போ காமிச்சோம் பார்த்தீங்களா, அதில் எடுத்ததுக்கப்புறம் அவுட் கேட் வழியாக வெளியே போயிடுவோம். யூஸ்ஃபுல்லாக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டெய்னர் பேரில் எப்படி தூக்குறது வந்து இப்போ தான் பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஜேசிபி மாதிரி பெரிய வண்டி லாரி டிரைவர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களே, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக லாரி டிரைவர் ஆக போகிறீங்களா, 14 ஃபீட்லாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.